முத்து சீதா வேலை பார்க்குற ஆஸ்பத்திரிக்கு வந்து நிக்கிறாரு. சீதா ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு, சீதா நம்ம கிறிஷ் இருக்கான்ல, அவனை தத்தெடுத்துக்கலான்னு நான் யோசிச்சேன். சீதா சொல்றாங்க, மாமா நீங்க சொல்றது ரொம்ப நல்ல விஷயம் மாமா. முத்து சொல்றாரு, மீனா ஒத்துக்காம என்னால கிறிஷ தத்தெடுக்க முடியாது. நீ எனக்காண்டி ஒரு உதவி பண்ணணும் சீதா. சொல்லுங்க மாமா. முத்து சொல்றாரு, சீதா உங்க அக்கா கிட்ட கிறிஷ ஏன் தத்தெடுக்க கூடாது, அதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டு சொல்லு. எனக்கு தெரிஞ்சாகணும் சீதா. சரிங்க மாமா, நான் கேக்குறேன். சீதா வீட்டுக்கு போறாங்க. மீனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சீதா மீனாவை பார்த்து கேக்குறாங்க, நான் இன்னைக்கு மாமாவை பார்த்தேன்க்கா. மாமா கிறிஷ தத்தெடுக்கிறேன்னு சொன்னதுக்கு நீ வேண்டான்னு சொல்லிட்டியாமேக்கா. சத்யா சொல்றாரு, அக்கா உன்கிட்ட காரணம் கேட்டா மாமாவுக்கு காரணம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டியாமே. சீதா கேக்குறாங்க, அப்படி என்னக்கா காரணம்? அக்கா எங்க கிட்டயாவது சொல்லலாம்ல. சந்திரா கேக்குறாங்க, சொல்லு மீனா. மீனா சொல்றாங்க, கிறிஷ தத்தெடுக்கிறதுக்கு அத்தை ஒத்துக்க மாட்டாங்க. வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். முத்து எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு பண்ணிடுவாரு. அது இந்த குழந்தை விஷயத்துல சரியா வராது. அதனாலதான் முத்து கிட்ட தத்தெடுக்க வேணான்னு சொன்னேன். அப்படி எல்லாரையும் மீறி தத்தெடுத்தா கிறிஷ அத்தை சந்தோஷமா இருக்க விடுவாங்களா வீட்டுல? சீதா சொல்றாங்க, அக்கா நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ஆனா உண்மை இதுதானா? ஆனா உன்கிட்ட முதல்ல மாமா கேட்டதுக்கு நீ தத்தெடுக்க ஒத்துக்கிட்டியாமே. மீனா சொல்றாங்க, ஆமா சீதா, அப்ப உள்ள மனநிலைக்கு ஒத்துக்கிட்டேன். இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்தாதான் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியுது. சீதா கேக்குறாங்க, அக்கா அப்படின்னா இதுதான் காரணமா? மீனா சொல்றாங்க, ஆமா சீதா இதுதான் காரணம். சீதா கேக்குறாங்க, அக்கா இத மாமா கிட்ட ஏன் சொல்லல, சொல்லியிருக்க வேண்டியதானே? மீனா சொல்றாங்க, சொன்னா மாத்திரம் முத்து புரிஞ்சுக்கவா போறாரு? அவரு ஏதாவது கேட்கணும்னா என்னைய கேட்க சொல்லு, நான் கிளம்புறேன். சந்திரா சொல்றாங்க, மீனா இப்பதானே வந்த, சாப்பிட்டு போடி ஏதாவது. வேண்டாமா, 2 இடத்துல பூ கொடுக்க போகணும். சீதா கூப்பிட்டான்னு தான் நான் இங்க வந்தேன். வர்றேன் சீதா. வர்றேன் சத்யா. சரிக்கா. சத்யா சொல்றாரு, சீதா அக்கா சொல்ற ரீசனும் கரெக்டா தானே இருக்கு. சீதா சொல்றாங்க, சத்யா ரீசன் கரெக்டு தான், ஆனா அதுதான் உண்மையா இருக்குமான்னு சந்தேகமா இருக்குடா. இதையே மாமா கிட்ட சொல்லாம இருக்கணும். நாளை சந்திப்போம்.